மருத்துவத்துறையில் சாதனை படைத்த டாக்டர் பத்மா குர்மெட், டாக்டர் சுரேஷ் ஹனகாவாடி ஆகியோருக்கு வரும் 23ஆம் தேதி பத்மஸ்ரீ விருது வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவிக்கவுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் லே பகுதியில் உள்ள சோபா ரிக்பா தேசிய நிறுவனத்தின் இயக்குநரும் லடாக் அம்ச்சி சபாவின் தலைவருமான டாக்டர் பத்மா குர்மெட் சோபா ரிக்பா மருத்துவ முறைக்கு அங்கீகாரம் பெற்றுத் தந்ததில் முக்கிய பங்கு வகித்தார். லடாக் மற்றும் பிற இமயமலை பகுதிகளில் இந்திய பௌத்த பாரம்பரிய மருத்துவமான சோபா ரிக்பாவை முறையாக மேம்படுத்துவதில் அவர் முன்னோடியாக திகழ்ந்துள்ளார். இதற்காக டாக்டர் பத்மா குர்மெட் குடியரசுத் தலைவரிடம் பத்மஸ்ரீ விருதை பெறவுள்ளார். இதனிடையே கர்நாடக மாநிலம் தாவணகிரையில் உள்ள கர்நாடக ஹீமோஃபீலியா சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுரேஷ் ஹனகாவாடி இந்தியாவில் ஹீமோஃபீலியா மற்றும் அரிதான இரத்த கசிவு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றியுள்ளார். கடுமையான ஹீமோஃபீலியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் தனது தனிப்பட்ட துயரத்தை வாழ்நாள் சேவை பணியாக மாற்றிக்கொண்டு அந்நோயால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை புரிந்துள்ளார். அவரின் இந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரிடம் ஜூன் 23ஆம் தேதி பத்மஸ்ரீ விருதை பெற இருக்கிறார்.